சமீப நிறைய இழப்புகள் வந்துட்டே கடந்த வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு இளவு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே பார்க்குறோம். ஆளே இல்லை, ஆனால் அவரே நடித்தப்போ அவருக்குள்ள ஒரு புகழ் இருந்தது. நானும் ஒரு வளரும் நடிகர் தான். இந்த மாதிரி மரணங்கள்லாம் பார்க்குறப்ப தான் ஒன்று தெரியுது, ஃப்யூச்சர்னு ஒன்று இருந்தால் அது எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் சம்பாதிச்சு வச்சுக்கணும்னு இருக்குது. ஒன்று பணம் சம்பாதிச்சிருக்கணும், இல்லை பேர் சம்பாதிச்சிருக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறவங்களுடைய நிலமெல்லாம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அடுத்த வேலைக்கு யார் வருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியாமல் வாழ்கிறப்ப தான் உதவி கிடைக்காம நிறைய கலைஞர்கள் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. மறைஞ்சதுக்கப்புறம் கூட இத்தனைக்கும் பேர் சொல்கிற மாதிரி படம் பண்ணவர், அவர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கே இந்த நிலைமையாக இருக்குது. இது உடனடியாக கேமரா இருக்குன்ற மாதிரி மட்டும் இன்டர்வியூ கொடுத்துட்டு போகாமல் உண்மையிலே மனப்பூர்வமாக இந்த மாதிரி மறைவுகளில் கலந்துக்கிட்டால் தான் எங்களை மாதிரி வளர்கிற கலைஞருக்கும் எதிர்காலத்தில் ஒரு ஊக்கம் இருக்கும். நமக்கெல்லாம் எதுனா ஒன்று ஆள் வருவாங்க அப்படின்னு, இல்லாட்டி இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான மறைவுகளில் எல்லோரும் எங்கே இருந்தாலும் வந்தால் தான் கலைஞர்கள் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா அவர் ஒரு நடிகர் தானே. ஸோ நடிகர் அப்படின்னா அங்கங்கே நடிகர்ன்றப்போ பெரிய நடிகர் சின்ன நடிகர் தான் சொல்கிறாங்கன்றதுலாம் இல்லை, எல்லாருமே நடிகர்கள் தான். அவரும் பேர் தெரிஞ்ச ஒரு கலைஞர் நடிகர் தான். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எல்லோரும் முன்னே நின்றுக்கணும். இந்நேரம் இங்கே ஒரு சேரில் ஒரு ஆள் இல்லை, வீட்டுக்குள்ளே 4 பேர் தான் இருக்காங்க. இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்துலலாம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், சொசைட்டியில் வாழ்ந்துருக்கோன்னு தெரியல. இதே ஒரு சொல்ல தெரியல எனக்கு. நான் எமோஷனல் எதுவும் பேசிடக்கூடாது, தவறான வார்த்தை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஆனால் வரணும். இல்லை, ஆக்சுவலாக கொஞ்சம் சார் லிவர் பேஷண்ட்டாக இருந்தார். லிவர் செரோசிஸ் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. இப்போது ஒரு 4 மந்த்தாக ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தார். லிவர் கிடைக்கல, ஐ மீன் இந்த சென்ஸ் லிவர் கிடைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு லிவர் கிடச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு அவரோட பேர் தான் இருந்தது. அதுக்குள்ளே இப்போ கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூ இருந்தது ஒரு 2-3 டேஸாக. நேற்று ஹாஸ்பிட்டல் நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு வந்தோம். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே உயிர் போயிடுச்சு. காலையில் தான் எங்களுக்கு தெரியும் அவர் இறந்துட்டார் அப்படின்றதே. ஸோ இறந்ததுக்கு ரீசன் லிவர் செரோசிஸ் தான். வருவாங்களான்னு சொல்ல தெரியல.
அவங்க 3 பேர்த்தையும் வீட்டுக்கிட்ட